மோகன்சி அண்ணன் எழுப்புதல் வரணும்னு முயற்சி பண்றாரு. மோகன்சி அண்ணா எழுப்புதல் வரணும்னு எங்க முயற்சி பண்ணாரு? அவர் பண்ண முயற்சிகள் தான் என்ன? உபவாச ஜெபம் நடத்துறது எழுப்புதல் வரவுக்கு முயற்சியா? அதுலயும் வியாபாரிகளுக்கு விசேஷித்த உபவாச ஜெபம் நடத்துறது எழுப்புதலுக்கான முயற்சியா? இல்லைன்னா வருஷம் சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஜபத்தை போடுறது எழுப்புதலுக்கான முயற்சியா? என்ன ஜெகன் சார், சத்தியம் தான் தெரிலன்னு பார்த்தா சத்தியம் டிவி ஓனர் பத்தியுமா தெரில? அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பாஸ்டர் எல்லாம் ஒன்னா சேர்க்கிறாரு, ஆனா எழுப்புதல வரல பாருங்க. என்ன ஒரு சந்தோஷம் முகத்துல பாருங்களேன். அங்க பாஸ்டர்லாம் சேர்க்கிறார், ஒண்ணு சேர்க்கிறார், ஆனா எழுப்புதல் வரல. என்ன சந்தோஷம் பாருங்க அவருக்கு எழுப்புதல் வரலன்றது. அதை விட மோகன்சி அவரை எழுப்புதல் வரலன்றதுல மிக்க மகிழ்ச்சியா இருக்காரு. அவரும் அழுதுதான் பாக்குறாரு, ஆண்டவர்கிட்டயும் அழுகிறாரு, இவனுக்கிட்டயும் அழுகிறாரு. எழுப்புதல வரல பாருங்க. ஐயோ, இதுக்கு மேல மோகன்சி ஐயா நாங்க கலாய்ச்சதோட இவர் கலாய்ச்சதாங்க ரொம்ப பங்கமாகுது. அவரும் அழுது பாக்குறாரு. எப்படி அழுது பாக்குறாரு? அழுது பாக்குறாரு பாருங்களேன். இந்த விஷயத்துல நம்ம எம்டி சார் கண்டாதான் சொல்லிடுறாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவருக்கு இருக்கிற அந்த பேர்டன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு இல்ல. சபைகளுக்குள்ளே ஒரு மனம் வராமல் எழுப்புதல் வரவே வராது. நான் திருப்பியும் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு ஐக்கியப்படுகிறீர்களோ மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் ஐக்கியப்படணும். அவருக்கு அவரே வச்சுக்கிற டோஸ் தான் இது. எப்படின்னா மோகன்சி ஐயா பாஸ்டர்மார்கள்லாம் கூப்பிட்டு அழுது ஆளோட அழுகுறாரு, இவங்க அழுகுறாரு, எழுப்புதலுக்காக பிரயாசப்படுறாரு, முயற்சி எடுக்கிறாருன்னு சொல்றாருல. இதுக்கு நம்ம எம்டி ஐயா கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பேர்டன் இல்லை. நான் கேட்கிறேன், அத்தனை பாஸ்டர்மார்களை கூப்பிடுறாரு, ஒருமனப்படுத்துறாருன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க ஏன் போய் அவரோட சேரல? நீங்க போய் அவரோட ஒருமனப்பட்டு சேர்ந்துருந்தீங்கன்னா உங்க ஏனைய விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து 4 மாவட்ட விசுவாசிகள் ஆயிருப்பாங்கல்ல, ஐக்கியப்பட வேண்டியது தானே. உங்களுக்கே ஏன் அந்த எண்ணம் இல்லை? அப்போ நீங்க மாயமாலமா மற்றவங்கள பேர்டன் பட சொல்றீங்க. நீங்க ஆனா மோகன்சி ஐயோட சேர்ந்து பேர்டன் பட்டு எழுப்புவதாக பிரயாசப்பட மாட்டீங்க, அப்படிதானே? காரியத்தின் கடத்தொகை என்ன? நீங்கள் செய்யாததை மற்றவர்களை செய்ய சொல்றீங்க. எப்படி எழுப்புதல் வரும்? அந்த ஐக்கியம் வரணும். ஒருத்த மேல கோபம் வரக்கூடாது, பொறாம இருக்கக்கூடாது, இன்னொருத்த மேல வெறுப்பு இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. அவனும் தேவனுடைய சரீரத்தில் இன்னொரு பகுதியில் வேலை செய்கிறான். தேவனுடைய சரீரம்னா என்ன? அப்புறம் பாருங்க, மோகன்சி ஐயோட ஒவ்வொரு வாய் அவர் மேல கசப்பு இல்லாம, அவர் மேல பொறாம இல்லாம, அவர் மேல எந்த ஒரு வஞ்சனை இல்லாம ஒருமனமாயி எழுப்புதலுக்காக முயற்சிகள் பண்ணுங்க. பண்ணும்போது உங்க ஊர்ல இருந்து தான் ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணுவேன். எப்பயுமே உங்க ஊர்ல தான் பைக்கை அப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்ல காரை ஸ்டார்ட் பண்ணுவேன். பைக்கை காரை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்றதை விட பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஊருக்குலாம் எழுப்புதலுக்காக இவர் போட அனுப்பாரு. சுவிசேஷம் சொல்லலாம் இல்ல, அந்த காமெடி நீங்களே கேளுங்க. ஒரே கன்னியாகுமரி ஆசீர்வதியும், திருநெல்வேலி ஆசீர்வதியும், ஏசப்பா தென்காசி ஆசீர்வதியும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், விருதுநகர் ஆசீர்வதியும், மதுரையை ஆசீர்வதியும், திண்டுக்கல் ஆசீர்வதியும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேனியை கொஞ்சம் பாருங்க, கரூரை கொஞ்சம் பாருங்க, ஆண்டவரே திருப்பூரை கொஞ்சம் பாருங்க, கோயம்புத்தூரை கொஞ்சம் பாருங்க, ஆண்டவரே நீலகிரியை கொஞ்சம் தொற்றுங்க, ஆண்டவரே ஈரோடுக்கு கொஞ்சம் வாங்க, நாமக்கல்ல பாருங்க, சேலத்தை பாருங்க, தருமபுரியை பாருங்க, கிருஷ்ணகிரியை பாருங்க, ஆண்டவரே திருப்பத்தூரை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆண்டவரே ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா, ராணிப்பேட்டையை விட்டுறாதீங்கப்பா, வெள்ளூரை விட்டுறாதீங்கப்பா, ஆண்டவரே காஞ்சிபுரத்தை விட்டுறாதீங்க, ஆண்டவரே கும்பகோணத்தை விட்டாரு, நாகப்பட்டினத்தை விட்டாரு, இன்னும் பல இடங்களை விட்டாருல. பஸ் கண்டக்டர் போல எழுப்புதலுக்காக முயற்சிகளை பார்த்தீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற பெரிய கட்டப்பழக்கம் தான். இவரு ஊர் ஊரா சுத்துறதுக்கு இவங்க ஆமே நல்ல சொல்றாங்க. இப்படியே சுத்தி நான் கடைசி முடிக்கிறது என் தூத்துக்குடியில முடிப்பேன். ஏன் தூத்துக்குடியில முடிப்பேன்? அவ்வளோ ஒரு என்ன பற்று, இனப்பற்றா, ஜாதி பற்றா? நீங்க இப்படி இந்தியாவில் ஆரம்பிங்க, அப்படியே தமிழ்நாடு கேரளான்னு இப்படி ஆரம்பிங்க, முடிச்சிடலாம். டெய்லி ஜெபிச்சா தான் எழுப்புதல் வரும். டெய்லி ஜெபிச்சா தான் எழுப்புதல் வரும். எப்படி? இப்படி ஊர் பேர்லாம் சொல்லி ஜெபிச்சா எழுப்புதல் வரும். எந்த பைபிள் இருக்கு? அதுக்குன்னு ஜெபிக்க கூடாதா? உண்மையா இருங்க, வீடியோ முடிவு வரைக்கும் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுங்க. ஐயா நோகாம ஊழல் சாப்பிடறதுக்கு ஊரெல்லாம் சுத்தி அந்தந்த ஊர் பேரை சொல்லி ஆண்டவரே பாருங்க ஆசீர்வதிங்க அப்படின்னா எழுப்புதல் வந்துருச்சுங்க. எவ்வளோ சிம்பிள். நம்ம ஆண்டவர் எப்படி சிலுவையில் நம்மதாக மறிச்சா அவரை விசுவாசிச்சா மட்டும் போதும் பரலோகத்துக்கு வந்துடும்னு சொல்லியிருக்காரோ, அதை விட இது டெட் சிம்பிளா இருக்கு, அப்படிதானே? சரி, இவங்க நல்லா விடுங்க. வாலிபர் மத்தியில ஏதாவது செழிப்புகள் வருமானு பார்ப்போம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இதுல இணைந்திருக்கிற 124 பேர் வாலிபர்களையும் ஆண்டவர் வரும் காலங்களிலே பெரிய எழுப்புதலுக்கு ஒரு பங்கா ஆண்டது உலகத்துல எடுத்து பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நிறைய பேர் விசுவாசிக்கிறீங்க. ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே.
யாரெல்லாம் ஒரு மீட்டிங்க்கு வராங்களோ, இவரும் சரி, இவருடைய பெரியப்பா சரி, இவருடைய சித்தப்பா சரி, இவங்க எல்லாருமே சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, உங்களை எழுப்புதலுக்காக பயன்படுத்துவார். இவரை பயன்படுத்த மாட்டாரு. ஏன்னா இவருக்கு எழுப்புதல் சம்மந்தமே இல்லை. இவரால் எழுப்புதல் வரணும்னு இவர் நினைச்சதும் கிடையாது, அதுக்காக ஜெபிச்சதும் கிடையாது. ஆனா பிறர் வரணும், பிறர் எழுப்புதலுக்காக பயன்படுத்தப்படணும். இதுதான் இவங்களுடைய பிரதானமான ஜபமா இருக்கும். நீங்க தான் அந்த யோசுவா, நீங்க தான் அந்த தெபோரா, எஸ்தேர் எல்லாம் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவாரு. ஒரு பெரிய எழுப்புதல் அந்த உலகத்துல தேசத்துல வரப்போகுது. பெரிய எழுப்புதல் சீக்கிரம் பாருங்க, எங்க இருந்து வரப்போகுதுன்னு சொல்றாரு கேளுங்க. அநேக மூத்த ஊழியர்கள், அநேக தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்துதான் ஒரு பெரிய எழுப்புதல் பூமி எங்கும் பரவும் அப்படின்னு, பூமி எங்கும் ஒரு எழுப்புதல் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதத்துல அப்படி எங்கேயும் இல்லை. ஏன்னா வேதத்துல எழுப்புதல் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சில வீடியோஸை நம்ம வேத வசனத்துல இருந்து பார்த்துருப்போம். சில மூத்த ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்தாங்களா? இவருக்கு மூத்த ஊழியன் யாரு? அங்க பாருங்களேன். வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்து விட்டது. எழுப்புதல் அக்னி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. சொல்றாரு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய ஆசை. உங்களை கொண்டு உலகம் முழுவதும் அதை எல்லா இடங்களிலும் பற்றி பரவச் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, என்னுடைய திட்டம். ஆனால் நீங்க கேட்கணும். அதை பாத்தீங்களா? மூத்த ஊழியர்கள்னா இந்த வேதத்தில் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, சீலாஸ், பர்னபாஸ், அப்போலோஸ் அவங்களாம் கிடையாது. இவர் மூத்த ஊழியர் இவர் தான். ஏன்னா இவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸை இவங்க ஃபாலோ பண்றதுனால இவங்களும் எப்படி பேசுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க. இந்திய தேசத்துல இருந்து, முக்கியமா தமிழ்நாட்டுல, சவுத் இந்தியால இருந்து ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினி உலகமெங்கிலும் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் இந்தியா குறிச்சு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. எந்த தேசத்திற்கும் கிடைக்காத ஒரு பெரிய, அநேக தேசங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய சாக்கியத்தை இந்தியாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சத்தியத்தை தெரிஞ்சுக்கலாமா இப்படிதான் இன்னும் ஃபியூச்சர்லயும் பேச தோணும். ஆண்டவரை, நம்ம வேதத்துல இருக்கிற ஆண்டவரை, உலகத்துல இருக்கிற ஆண்டவரை, நமக்குள்ள இருக்கிற வாசம் பண்ற ஆண்டவரை எப்படி கொச்சப்படுத்துறாரு பாத்தீங்களா? பச்சைபாதம் உள்ளவரா மாத்திட்டாரு. ரூத் புஸ்தகத்துல ஃப்ரம் இந்தியா டு எத்தோப்பியா, இந்தியாவுடைய பெயர் ஆண்டவர் அதுல குறிச்சிருக்கிறார். இதுதாங்க காமெடியின் உச்சகட்டமே. இவங்க பைபிள் படிக்காததுனாலதான் இன்னும் அங்க இருக்கிற வாலிபர்களையும் ஏமாத்துறாங்க. எத்தனை லட்சம் வியூஸ் போகுது பாட்டுன்றது முக்கியம் கிடையாது. வசனத்தை ஒழுங்கா படிச்சு ஒரு முறையாச்சும் அதை புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தாதான் எழுப்புகள் வரும். ரூத் புஸ்தகத்துல ஆண்டவர் இந்தியா டு எத்தியோப்பியான்னு சொல்லிடுறாராம். நியாயாதிபதிக்கு அப்புறம் ரூத் வரும். 1 சாமுவேலுக்கு முன்னாடி ரூத் வரும். 4 அதிகாரம் தான். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இவர் சொன்ன அந்த இந்தியா டு எத்தியோப்பியா ரூத்ல இருக்குது அப்படின்றது ஒரு வசனம் தான் எடுத்து காட்டுங்க. இல்லைன்னு சின்ன எஸ்தர் 1ஆம் அதிகாரம் எடுத்துங்க, நான் காட்டுறேன். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள எஸ்தர் 1:1 ஸ்டார்ட் ஆகுது. ஐயாக்கு ரூத்தா எஸ்தரா தெபோரானா யாருன்னு தெரியல. அபே எல்லாரும் மைண்ட்ல இருக்கிறதுனால தனி ஸ்லிப்பு பிரதர், நோ இஷ்யூ பிரதர், நோ ப்ராப்ளம். இன் கண்டினியூ. ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவனாகிய தோமா, நம்ம எல்லாரும் அவரை வேற பேர் வச்சு கூடுவோம், சந்தேக தோமா அப்படின்னு. நம்ம எல்லாம் விசுவாசத்தை அப்படியே ஊடி வளர்ந்த மாதிரி அவரை சில நேரத்துல சொல்லுவோம். ஆமா, ஆனா பாருங்க, அவரை இந்திய தேசத்திற்கு, அதுவும் சவுத் இந்தியாவுக்கு அனுப்புனார். சோ நான் விசுவாசிக்கிறேன், இந்தியாவை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டு வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா உங்களை போல, நம்மளை போல இருக்கிற வாலிபர்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த உலகத்துல கடைசி நாட்களில, இந்த ஜெனரேஷன்ல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர முடியும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்களை போல ஓகே, அதுனா நம்மள போல நீங்களும் இன்னும் வாலிபராயா? சரி, இந்தியா 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 ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்க்கும்போது மோகன் சேயாவை தொடங்கி எல்லாருமே பேசுறதுன்னா இந்தியாவில எழுப்புகள் சவுத் இந்தியால இருந்தா வரும், விசேஷமா தமிழ்நாட்டுல இருந்தா வரும்னு சொல்லி கங்கண நட்டுன்னு அலைஞ்சிருக்கிறாங்க. இது காரணம் என்ன? இது வராததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கொஞ்ச நாட்டுல பார்ப்போம். கொண்டு கர்த்தர் வரும் காலங்களிலே ஒரு பெரிய எழுப்புதலின் காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஆமென், ஆமென். So get ready for bigger things. நான் உங்களை பார்க்கும்போது அதான் எனக்கு மனசுல அதான் படுது. Get ready for bigger things. இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் உங்களை கொண்டு, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற காலேஜ்ல, ஸ்கூல்ல, வேலை ஸ்தலத்துல உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர அவர் சித்தமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. போங்க, எழுப்புதல் வந்ததோ இல்லையோ, எழுப்புதலை பத்தி தானே பேச்சு. இவ்வளவு தூரம் வளர்ந்ததுதான் மிச்சம். அவரை நம்ம ஒரு முறை பண்ணுன்றாரா, ஒரு முறை பண்ண மாட்டாரு. இவரை நம்ம நான் ஊரா சுத்தினேன்,
ஊரு பேரை சொல்லி ஜெயிப்பிச்சேன், எழுப்புதல் வந்துடும்ன்றாரு. நடுவில் ஒரு வாலிபர் வந்தார் பார்த்தீங்களா, ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் மாட்டிக்கினு. அவர் வந்து எழுப்புதல்லாம் என்னன்னே தெரியாம இந்தியாவில தான் வரும், இந்தியாவில தான் வரும்னு சொல்லுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இன்னும் வேதத்தை சரியா புரிஞ்சிடாததுனால தான்.